கடற்கரையில நடக்கிற பல மோசமான நிகழ்வுகளுக்கு கண்டிப்பு காட்டாத காவல்துறை ஒரு நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பு காட்டி நிறுத்தினது பாண்டிச்சேரி மக்கள் கிட்ட அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. புதுச்சேரியில வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ்ங்கிற கைவிடப்பட்ட பிராணிகளுக்கான தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு வராரு அசோக் ராஜ். இவரு தெருவுல சுற்றி வர்ற நாய்கள், அடிப்பட்ட நாய்கள், ஊனமுற்ற செல்ல பிராணிகளை பராமரிச்சு பாத்துக்கிட்டு வராரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெருவுல சுத்திட்டு இருந்த 8 நாய்க்குட்டிகளுக்கு தடுப்பூசி போட்டு பாதுகாத்திருக்காரு. அந்த நாய்க்குட்டிகளை கடற்கரை காந்தி சிலைக்கு எடுத்துட்டு வந்து யாருக்கு நாய்க்குட்டிகள் வேணும்னாலும் தத்து எடுத்துட்டு போயிட்டு நல்லா வளர்த்துக்கோங்கன்னு சைன் போர்ட்ஸ் வச்சு மக்களுடைய பார்வைக்கு வச்சாரு. இதனால அந்த இடத்துல மக்கள் கூட்டம் குவிய ஆரம்பிச்சது. ஆனா காவல்துறை இந்த நாய்க்குட்டிகளை விக்கிறதுக்கு அனுமதி வாங்குனீங்களான்னு கேட்டு இருக்காங்க. நாங்க நாய்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிற தொண்டு நிறுவனம் வச்சிருக்கோம், நாய்க்குட்டிகளை நாங்க விக்கல, தத்தெடுக்கத்தான் சொல்லி சேவை பண்றோம்னு சொன்னதை ஏத்துக்காத காவல்துறை அனுமதி இல்லாம இதெல்லாம் இங்க வைக்க கூடாதுன்னு சொல்லி அங்க இருந்து அவங்களையும் நாய்க்குட்டிகளையும் அப்புறப்படுத்தி இருக்காங்க. இதே கடற்கரையில தினமும் குடிச்சிட்டு கண்ணாடி பாட்டில உடைக்கிறாங்க. அது பல குழந்தைகள் கால்களையும் கடற்கரையையும் நாசப்படுத்துது. பல பேர் ஆசைக்கு நாயை வாங்கி வளர்த்துட்டு இதே கடற்கரையில அனாதையா விட்டுட்டு போறாங்க. இதுக்கெல்லாம் யாராவது அனுமதி வாங்குறாங்களா என்ன? கடற்கரையில நடக்கிற பல மோசமான நிகழ்வுகளுக்கு கண்டிப்பு காட்டாத காவல்துறை நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது மட்டும் அனுமதி இருக்கான்னு அவங்களோட கடமையை பண்றதா நினைச்சு நல்லது நடக்காம தடுக்கிறாங்கன்னு அசோக் ராஜ் ஆதங்கமா பதிவிட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.